ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய அருண் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ் டீம் பக்கமாக உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸாக. இப்போ பிக் பாஸ் வந்துட்டு என்ன அருண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இப்படி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் எப்போ நீங்கள் ஒன்று சேருவீங்கன்ட்டார். செம்ம சிரிப்பு எல்லாருக்கும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னென்னா, அவர் வந்து ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்கூலில் வந்துட்டு வைஸ் பிரின்சிபலை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அவங்களுடைய எக்ஸ் மனைவி கிட்ட வந்துட்டு ஒட்டிக்கிறதுக்கு, ஸோ ஒன்றா சேரதுக்கு. அப்புறம் இப்படி வந்துட்டு நீங்கள் பாய்ஸை இது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமே உட்காந்துட்டு இருக்கீங்க, எப்போ ஒன்று சரிக்கணுன்னே எல்லாம் செம்ம சிரிப்பு, நம்மளுக்கும் செம்ம சிரிப்பு. அதுக்கப்புறம் சாரி சார், அவர் தெரியல அவரை பற்றி உங்களுக்கு ஒரு மாதிரி மாடுலேஷன் பண்ணுவார். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வர்ஷினி பக்கத்தில் போய் உட்காந்தார். அவங்களும் நவுந்து உட்காந்தவொடனே உங்களுக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு, சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வந்துருச்சு. உடனே அதுக்கும் வந்து பிக் பாஸ் வந்து அங்கே ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. என்னென்னா பார்த்தீங்களா, நீங்கள் உட்காந்தவொடனே அவங்களுக்கு ஒரு வெக்கத்தை அப்படின்றாரு. இன்னும் பங்கமாகி போச்சு, எல்லோரும் வேறு மாதிரி சிரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அருணை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஒரு விஷயம். என்னென்னா இந்த கேரக்டர், அதாவது இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இந்த இதை வந்து பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து அருண் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டராக வாழ்கிறாப்புல. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நிறைய எடிட்லாம் பண்ணி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே போய்ட்டு பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவங்க ஆமாம் அப்படின்றாங்க. பசங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த சந்தடி கேப்பில் ஒரு கலையை போடுறாரு. அடடடா. அதுக்கப்புறம் நேற்று மழை பெஞ்சிருந்தது, அந்த டைம் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணார்னா கண்டிப்பாக வந்துட்டு அருணை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு முதலேருந்தே பிடிக்கும். பட் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் அரகண்டான ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கு வந்து அது ஒரு பின்னடைவாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி இந்த டாஸ்க் மூலமாக அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைக்கும்ன்றதை மாட்டுக்கிறதே கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரமே ஒரு கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக அருணை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட முழு ஈடுபாடு. இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார்லேருந்து யாருமே பெருசாகவே கொடுக்கல. விஜய் விஷாலேருந்து அன்ஷிதா யாராக இருந்தாலும் சரி, தர்ஷிகா பவித்ரா யாருமே வந்து பெருசாக வந்து ஈடுபாடு கொடுக்கல. சத்யா ஓரளவுக்கு கொடுத்துருக்காரு, ராணம் கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி வர்ஷினி அவங்களோட கேரக்டருக்கு கரெக்டாக அது ஆப்டாக இதுவாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப அவங்க மூஞ்சில் வந்து ஃபேஸ் ரியாக்ஷனே இருக்காது. ரியாக்ஷன்னாவே என்னன்னு தெரியாது வர்ஷினிக்கு. அதனால் அவங்களுக்கு பிரின்சிபல்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மேபி வர்ஷினி கூட வந்துட்டு அடுத்த வாரத்துக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே அந்த ஃபீட்பேக் சொன்னதில் வந்து வர்ஷினி தான் போட்டு பொழந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போ போய் ரூடாக வச்சுருக்காங்கன்னு. எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிரின்சிபல் மூஞ்சி வந்து ரூடாக தான் இருக்கும். யாருமே சிரிச்சுலாம் பேச மாட்டாங்க. அதுவும் அவங்கள பார்த்தா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸே வந்துட்டு பயப்படுவாங்க. அப்படின்போது அது வந்துட்டு பெருசாக வந்து வர்ஷினி இம்பாக்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணுறது தான். ஏன்னா அங்கே கேர்ள்ஸ் டீமில் வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி, யாருக்கு சொம்பு தூக்கலாம். பாய்ஸ் டீமில் அந்த மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படி உங்களுக்கு தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.